Hallelujah. 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 Dear brothers and sisters, we are going to enter into the moments of the adoration. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆராதனையின் நேரத்துக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். We will offer unto the Blessed Mother all the knots of our life. எங்கள் வாழ்வின் அனைத்து முடிச்சுக்களையும் கட்டுகளையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுப்போம். Through her powerful intercession, she will start untying all those knots. அவளுடைய வல்லமையான பரிந்துரையால் அந்த அனைத்து முடிச்சுக்களையும் அவள் அவிழ்க்க போகின்றாள். When the Blessed Mother whispers a prayer into the ears of Jesus, Jesus will never deny her that prayer. இயேசுவின் காதுகளுக்குள் அவள் மென்மையாக பரிந்து பேசுகின்ற பொழுது இயேசுவால் அதை நிராகரிக்க முடியாது. There will always be an answer to that prayer. அந்த ஜெபத்துக்கு எப்பொழுதும் ஒரு பதில் இருக்கும். So today we will trust in the intercessory power of our Blessed Mother. எனவே அன்னை மரியாளின் அந்த பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டவர்களாக ஜெபிப்போம். Today is the first Saturday of the month. இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை. Every first Saturday in the church we celebrate and we honor the Immaculate Heart of Mary. திருச்சபையிலே ஒவ்வொரு மாதத்திலும் முதல் சனிக்கிழமையை அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். And there are always special graces that are connected to those who have a devotion to the Immaculate Heart of Mary. அன்னையின் மாசற்ற இருதயத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு அதிக அருள் வளங்கள் கிடைக்கப் பெறுகின்றன. She will hold all our prayers in her Immaculate Heart. அவளுடைய மாசற்ற இருதயத்திலே எங்கள் ஜெபங்கள் அனைத்தையும் அவள் ஏந்திக் கொள்கின்றாள். And she will carry it to Jesus. அதை அவள் இயேசுவிடம் கொண்டு செல்கின்றாள். So let us trust in her intercession. எனவே அவளுடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைப்போம். And let us believe in the powerful and authoritative presence of Jesus over here. அதோடு சேர்த்து ஆண்டவரின் வல்லமையுள்ள பிரசன்னத்தில் இப்பொழுது நாங்கள் நம்பிக்கை வைப்போம். Hallelujah. 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 So when we are praying during the adoration, let us pray with all our heart, with all our mind, with all our strength. நாங்கள் இந்த நற்கருணை ஆராதனையில் ஜெபிக்கின்ற பொழுது எங்கள் முழு இதயத்தோடும் முழு வல்லமையோடும் முழு ஆன்மாவோடும் நாங்கள் ஜெபிப்போம். Whenever we give anything to Jesus, நாங்கள் இயேசுவிடம் எதை ஒப்புக் கொடுத்தாலும் we have to give 100%. அதை நாங்கள் 100% அவருக்கு கொடுக்க வேண்டும். Nothing less than 100% for Jesus. 100% குறைவாக இயேசுவிடம் எதையும் கொடுக்க கூடாது. Only the best can we give to Jesus. எப்பொழுதும் சிறப்பானதையே நாங்கள் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். On the altar we do not come and put dry flowers and offer it. நாங்கள் ஒரு நாளும் உலர்ந்து போன மலர்களை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பது கிடையாது. We give only the best to Jesus. நாங்கள் எப்பொழுதும் மிகச் சிறந்ததை தான் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். So when we are in the adoration, எனவே நாங்கள் நற்கருணை ஆராதனையில் ஈடுபடும் பொழுது give your best to Jesus. உங்களிடம் இருக்கின்ற சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுங்கள். With all your heart you praise him. முழு மனதோடு அவரை புகழுங்கள். With all your strength you praise him. உங்கள் முழு வலிமையோடு அவரை புகழுங்கள். And with all your heart you adore him. முழு மனதோடும் அவரை புகழுங்கள். Hallelujah. 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 Louder. Hallelujah. 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 This is the final session of our retreat today. இன்றைய நாளின் இறுதி தருணம் இது. So don't be tired. களைப்படைய வேண்டாம். Give your very best to Jesus. உங்களுடைய முழுமையான சிறப்பான வேண்டுதலை ஆண்டவருக்கு For ஒப்புக்கொடுங்கள். Jesus will be walking amongst us today. ஆண்டவர் இயேசு எங்கள் அருகில் நடந்து வர இருக்கின்றார். Let us all kneel நாங்கள் அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். and let us invite Jesus. இயேசுவை எங்கள் மத்திக்கு அன்போடு அழைப்போம். அன்புருவாய்
We offer our heart to Jesus here now. நாங்கள் எங்கள் இதயங்களை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்போம். When we adore the Lord, we are offering Jesus our heart. நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது எங்கள் இதயத்தை அவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். Maybe till today we offer our heart to the world. நாங்கள் இன்று வரை எங்கள் இதயத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கலாம். But today can you offer your whole heart to Jesus? இன்று உங்களுக்கு முடியுமா உங்கள் இதயத்தை முழுமையாக இயேசுவுக்கு கொடுப்பதற்கு? And tell him that your heart will live only for Jesus. உங்களுக்கு சொல்ல முடியுமா உங்களுடைய இதயம் இனிமேல் ஆண்டவருக்காக மட்டுமே வாழும்? That your heart will desire only Jesus. உங்கள் இதயம் ஆண்டவரை மட்டுமே விரும்பும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? Pray and offer yourself to the Lord. ஜெபித்து உங்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். As we sing once again, நாங்கள் இன்னொரு முறை பாடுவோம். adore Jesus. நாங்கள் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். அன்புருவாய் என் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் நமஸ்காரம். We have come with all our prayers into the Lord's presence. நாங்கள் எங்களுடைய ஜெபங்களோடு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கின்றோம். When our heart is given to Jesus, எங்களுடைய இதயங்களை இயேசுவுக்கு கொடுக்கின்ற பொழுது all our prayers will be treasured by Jesus. ஆண்டவர் அதை தனது செல்வம் போல ஏற்றுக்கொள்வார். If our heart belongs to the Lord, எங்களுடைய இதயங்கள் அவருக்கு சொந்தமாகின்ற பொழுது then we have confidence that our prayers also belong to the Lord. அப்பொழுது எங்களுக்கு நம்பிக்கை கொள்ள முடியும் எங்களுடைய ஜெபங்களும் ஆண்டவரிடம் உள்ளது So என்று. present all your prayers and your petitions to Jesus now. உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. Whatever you have come here with, நீங்கள் எந்த தேவையோடு வந்திருந்தாலும், whatever you offered as a petition to the Lord, நீங்கள் எதை ஆண்டவரிடம் விண்ணப்பமாக கொடுத்தாலும், because you gave your heart to Jesus, நீங்கள் உங்கள் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்ததால் you have the right to offer your petition to Jesus. உங்களுடைய வேண்டுதலையும் அவருக்கு ஒப்புக்கொடுக்க உங்களுக்கு உரிமை Offer இருக்கிறது. yourself as you pray. உங்களுடைய முழு இதயத்தை ஆண்டவரிடம் கொடுங்கள். Hallelujah, 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 hallelujah. Raise our voices and praise God with all our heart. எங்கள் குரல்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். With all our heart, let us praise God. எங்கள் முழுமையான உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றுவோம். Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Shabara malaga 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 hashantara raria 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 raria. Hallelujah, hallelujah. Offer all your burdens and praise God. உங்களுடைய அனைத்து கட்டுகளையும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை போற்றுங்கள். Offer all your struggles and praise God. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடங்களையும் ஆண்டவருக்கு கொடுத்து அவரை புகழுங்கள். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Shabara malaga 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 shiharala shantara raria 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 raria.
Offer all your sicknesses to Jesus now. உங்கள் நோய்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். All your physical ailments, offer it to Jesus now. உங்கள் உடல் நோய்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Offer all your emotional sicknesses to Jesus. உங்கள் மன நோய்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Offer all the depression to Jesus. உங்களிடம் உள்ள கலக்கங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Offer all the suicidal thoughts to Jesus. உங்களிடம் இருக்க கெட்ட எண்ணங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Yeshua, 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 hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Praise you, hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Offer your families to Jesus. உங்கள் குடும்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். And praise God as you're offering your families to Jesus. உங்கள் குடும்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து அவரை போற்றுங்கள். Hallelujah, 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 hallelujah. Yeshua, 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 Yeshua. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Shabaramalaga Shantararia Raria 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 Shabaramalaga Halamele Hele Shantararia Shwe. Don't get tired of praising God. Your God has always blessed you in life. How can you be tired of praising God? ஆண்டவரை புகழ்வதால் களைப்படைய வேண்டாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வல்லமை செய்கின்றார். களைப்படையாமல் அவரை போற்றுங்கள். Hallelujah, 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 hallelujah. Shabara malaga 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 malaga. Shantara raria 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 raria. Yeshua, 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 Yeshua. Hallelujah, 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 hallelujah. Yeshua, Yeshua, nandri Yeshua, nandri Yeshua. Hallelujah, 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 hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you. The Lord is touching you at this moment. ஆண்டவர் இப்பொழுது சிலரை தொடுகின்றார். Someone having a lower abdominal pain, the Lord is touching and healing you. அடி வயிற்றில் நோவோடு வந்த ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்றார். Someone having complications with your intestines, the Lord is touching and healing you. உங்கள் குடலிலே நோய்கள் உள்ள ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்றார். Selvaraj Patrick, the Lord is touching and blessing you. செல்வராஜ் பேட்ரிக் ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்குகின்றார். Feel the powerful presence of Jesus. ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை உணருங்கள். Feel his anointing upon you at this moment. இந்த நேரம் அவர் உங்களை தொட்டு குணமாக்குவதை உணருங்கள். Someone having breathing difficulties, the Lord is healing you. சுவாசத்தோடு தொடர்பு பெற்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றவரை ஆண்டவர் தொடுகின்றார். Feel the powerful presence of Jesus now. ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை உணருங்கள். Feel the anointing of Jesus now. ஆண்டவருடைய வல்லமை வழிந்து வருவதை உணருங்கள். We offer our whole self to Jesus. எங்களுடைய முழு உடலையும் உள்ளத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம். As we sing and adore Jesus. பாடி ஆண்டவரை புகழ்ந்தேற்றுவோம். As we sing hallelujah and glorify Jesus. அல்லேலூயா பாடி ஆண்டவரை போற்றுவோம். Let our hearts be in constant adoration of the Lord. எங்கள் இதயம் தொடர்ந்து ஆண்டவரை போற்றிக்கொண்டே இருக்கட்டும். We adore Jesus along with all the choirs of angels in heaven. வானக தூதர் அணியோடு இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்வோம். We praise Jesus along with all the choirs of heaven. வானக தூதர் அணியோடு இணைந்து ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். Offer your heart and praise Jesus. உங்களுடைய இதயத்தை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரை போற்றுங்கள். Sing hallelujah and praise Jesus. ஹalleluya பாடி ஆண்டவரை போற்றுங்கள். Let us glorify the Lord. ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். ராஜாவே தேவமைந்தனே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
அற்புதநாதரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆமென். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆமென். We offer our families to Jesus. எங்கள் குடும்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். When we make Jesus the King of our life, நாங்கள் எங்கள் வாழ்வின் அரசரை சந்திக்கின்ற பொழுது we are making Jesus the King of our family. நாங்கள் எங்கள் குடும்பங்களின் அரசராக அவரை ஏற்படுத்துகின்றோம். Remember each member of your family. உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபரையும் நினைவு கூறுங்கள். Take their names on your lips அவர்களுடைய பெயர்களை உங்கள் உதடுக்கு கொண்டு and வாருங்கள். you offer them to Jesus now. அவர்களை இப்பொழுது ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். Let Jesus become the King of your family. ஆண்டவர் இயேசு உங்கள் குடும்பத்தின் அரசராக மாறட்டும். Adore the King of your life. உங்கள் வாழ்வின் அரசரை இப்பொழுது மாட்சிப்படுத்துங்கள். Glorify him from your heart. அவரை போற்றி புகழுங்கள். More than anything else in this world, we glorify God. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்துக்கும் மேலாக ஆண்டவரை More than any புகழ்ச்சிப்படுத்துங்கள். person in this world, we glorify God. இந்த உலகில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் மேலாக ஆண்டவரை போற்றுங்கள். We cry out unto him. நாங்கள் அவரிடம் பாடுவோம். அன்பு செய்பவரே ஆறுதல் தருபவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். காயப்பட்டவரே கருணை பொழிபவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆராதனை 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 அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Offer all the struggles of your life and sing hallelujah. உங்கள் பிரச்சனைகளை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அல்லேலூயா என்று பாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. Offer all your sicknesses and pray hallelujah. உங்கள் வருத்தங்கள் நோய்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அல்லேலூயா என்று பாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. Offer all your challenges and pray hallelujah. உங்கள் சவால்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அல்லேலூயா என்று பாடுங்கள். அல்லேலூயா ஆமென். Offer all your emotional struggles and pray hallelujah. உங்கள் மன அழுத்தங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அல்லேலூயா என்று பாடுங்கள். அல்லேலூயா Trusting in Jesus completely we pray. ஆண்டவர் இயேசுவில் முழுமையாக நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம். அல்லேலூயா. Extend your hand towards Jesus in the blessed sacrament and pray. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அல்லேலூயா. Surrender yourself to Jesus and you pray. முழுமையாக ஆண்டவரிடம் சரணடைந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. Let the authority of Jesus be declared over here. ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்தில் வெளிப்பட இருக்கின்றது. அல்லேலூயா.
Let the power of Satan be destroyed over here. சாத்தானின் அனைத்து அதிகாரமும் இந்த இடத்தில் அகற்றப்பட இருக்கின்றது. Hallelujah. May Jesus' deliverance come upon us now. ஆண்டவரின் மீட்பு இப்பொழுது எங்கள் மேல் வந்திறங்குவதாக. Hallelujah, 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 hallelujah. Elizabeth, cry out unto Jesus. The Lord listens to your prayer. எலிசபெத் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடு, ஆண்டவர் உன் மன்றாட்டை கேட்கின்றார். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Yeshua, 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 Yeshua. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Christopher, cry out to Jesus with all your heart. கிறிஸ்டோபர் ஆண்டவரை நோக்கி முழு மனதோடு கூக்குரலிடு. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Jacinta, cry out to Jesus with all your heart. ஜெசிந்தா ஆண்டவரை நோக்கி முழு மனதோடு கூக்குரலிடு. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Yeshua, Yeshua, Yeshua. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Yeshua, Yeshua, Yeshua. This is the time of the Lord's passion. இது ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் நேரம். We are going to pray the chaplet of divine mercy. நாங்கள் இறை இரக்கத்தின் ஜெபமாலையை ஜெபிக்க போகின்றோம். We trust in God's mercy. நாங்கள் ஆண்டவரின் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். We believe in the Lord's mercy. ஆண்டவரின் இரக்கத்தில் நாங்கள் விசுவசிக்கின்றோம். Those of us who can kneel during the chaplet, we will kneel. The others you can sit. முடியுமானவர்கள் முழந்தாள் படியிட்டே இந்த ஜெபமாலையில் பங்கு கொள்ளவும், மற்றவர்கள் உட்காரவும். We trust in Jesus' mercy for us and for our families. இயேசு ஆண்டவர் எங்கள் மேலும் எங்கள் குடும்பங்கள் மேலும் வைத்துள்ள இரக்கத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். Without the Lord's mercy, we are nothing. ஆண்டவரின் இரக்கம் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. If the Lord is not merciful, we cannot even take one breath of air. ஆண்டவரிடம் இரக்கம் இல்லாவிட்டால் எங்களால் ஒரு மூச்சு கூட விட முடியாது. Our brains, our bodies, everything is dependent on God's mercy. எங்களுடைய மூளையும் முழு உடலும் ஆண்டவரின் இரக்கத்திலேயே தங்கி இருக்கின்றது. He provides us the grace to live. அவர் நாங்கள் வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தருகின்றார். He permits our body to function. எங்களுடைய உடல்கள் இயங்குவதற்கு அவர் அனுமதிக்கின்றார். Without his mercy, I am nothing. அவருடைய இரக்கம் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. So when we are praying this chaplet of mercy, நாங்கள் இந்த இறை இரக்க ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது, let us thirst that God's mercy touches every part of our life. ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் தொட வேண்டும் என்று தாகத்தோடு மன்றாடுவோம். That the Lord's mercy floods our souls. ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் ஆன்மாக்குள் வழிந்தோடி வர வேண்டும் என்று ஜெபிப்போம். That God's mercy heals our family. ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் குடும்பங்களை குணமாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். Let us pray the chaplet of mercy. நாங்கள் இப்பொழுது இறை இரக்க ஜெபமாலையை ஜெபிப்போம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே,
நானும் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தினூட்டாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். நித்திய பிதாவே, எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமது நேச மகனும் உமது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும்
ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கவும் உடைய பெட்டகமே, உம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும்.
துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்மை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். Hallelujah. 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 You can be seated. அனைவரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். We are going to ask for the intercession of our Blessed Mother. அன்னையின் பரிந்துரையை நாங்கள் வேண்டப் போகின்றோம். She is Mary, the undoer of all knots. அவள் தான் மரியா, அனைத்து கட்டுகளையும் அவிழ்ப்பவள். Whatever knots you have in your life now, we are going to offer it to the Blessed Mother. உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து கட்டுகளையும் முடிச்சுகளையும் நாங்கள் இப்பொழுது அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். You offer your whole family. உங்கள் குடும்பத்தை முழுமையாக அவளிடம் ஒப்புக் கொடுங்கள். There might be so many knots in your family. உங்கள் குடும்பத்தில் கட்டுகளும் முடிச்சுகளும் இருக்கக்கூடும். Whatever you do in the family, there is no happiness. நீங்கள் என்னதான் செய்தாலும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் There are இருக்கலாம். lots of fights in the family. சண்டை சச்சரவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். So many misunderstandings in the family. தப்பான புரிந்துணர்வுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். Lots of bitterness in the family. கசப்பான அனுபவங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். There are fights in connection to money and wealth and inheritance. செல்வத்தாலும் பணத்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். All the knots in your family, you give it to the Blessed Mother now. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கட்டுகளையும் முடிச்சுகளையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுங்கள். In your marriage, whatever knots are there. உங்கள் திருமண உறவில் எந்த கட்டுகள் இருந்தாலும், How much ever you praise the knots in your marriage just continue to happen. நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் உங்கள் திருமண வாழ்வின் கட்டுக்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றன. You're not able to find any joy in your marriage. உங்களுக்கு உங்கள் திருமண வாழ்வில் எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் இருக்கின்றது. All the burdens and knots of your marriage you offer to Jesus now. இப்பொழுது உங்கள் திருமண வாழ்வின் அனைத்து சுமைகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Through the intercession of the Blessed Mother. அன்னையின் பரிந்துரை வழியாக ஒப்புக்கொடுங்கள். You offer your children now. உங்கள் குழந்தைகளை பிள்ளைகளை ஆண்டவரிடம் All ஒப்புக்கொடுங்கள். the blocks in your children's lives. அவர்களுடைய வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் ஒப்புக்கொடுங்கள். They might be trying and working very hard, but nothing good is happening for them. உங்கள் பிள்ளைகள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் எந்த நன்மையும் அவர்கள் வாழ்வில் நடைபெறவில்லை. All the knots in your children's life, you give it to the Blessed Mother. உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் இருக்கிற அனைத்து கட்டுகளையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக்கொடுங்கள். She will untie each and every knot. அவள் ஒவ்வொரு கட்டுகளையும் அவிழ்க்க போகின்றாள். As she will be in the presence of Jesus. ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருந்து அவள் இதை செய்ய போகின்றாள். All the financial knots in your family, you offer it to the Blessed Mother. உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து பொருளாதார பிரச்சனைகளையும் கட்டுகளையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக்கொடுங்கள். You work very hard, but the money never stays in the house. நீங்கள் கடினமாக முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் பணம் உங்கள் வாழ்வில் நிலைத்து நிற்பதில்லை. You're in the same condition or even worse than you were last year or even 10 years ago. நீங்கள் கடந்த வருடம் அல்லது 10 வருடங்களுக்கு முன்னது இருந்து போலவே இன்னும் இருக்கிறீர்கள், அல்லது அதை விட தாழ்ந்து விட்டீர்கள். All those financial knots, you offer it to the Blessed Mother. உங்கள் பண கஷ்டங்கள் கட்டுகள் அனைத்தையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக்கொடுங்கள். You're not able to pay your children's fees. உங்கள் குழந்தைகளின் பாடசாலை கட்டணத்தை கூட உங்களால் கட்ட முடியாமல் இருக்கிறது. You're not able to give them good education because you cannot afford it. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியாமல் தவிக்கிறீர்கள். Offer those financial knots to the Blessed Mother. அந்த பொருளாதார கஷ்டத்தை அன்னை மரியாளிடம் ஒப்புக்கொடுங்கள். All the knots connected to your family, you give it to the Blessed Mother now. அனைத்து முடிச்சுகளையும் உங்கள் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கின்ற அனைத்து கட்டுகளையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக்கொடுங்கள். You yourself know all those different knots. உங்களுக்கு தான் உங்கள் வாழ்வின் கட்டுகளும் முடிச்சுகளும் என்னவென்று தெரியும். Then you give it to the Blessed Mother. அதை அன்னை மரியாளிடம் ஒப்புக்கொடுங்கள். Trust that the Blessed Mother will start untying all these knots. அன்னை மரியாள் அந்த கட்டுகள் அனைத்தையும் அவிழ்த்து விடுவாள் என்று நம்புங்கள். We pray and ask the Blessed Mother to intercede for us. நாங்கள் இப்பொழுது அன்னை மரியாளிடம் ஜெபிப்போம் எங்களுக்காக பரிந்துரைக்குமாறு. As we sing and ask the Blessed Mother's intercession.
நாங்கள் இந்த பாடலின் வழியாக அவளுடைய பரிந்துரையை கேட்டு நிற்போம். பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். கனிவான அருளாலே அணைப்பார், கனிவான அருளாலே அணைப்பார். இனிதான பொருளாகி வா, அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். என் நெஞ்சம் அழுகின்றது, அம்மா உன் முகம் வாடி போகின்றது. என் நெஞ்சம் அழுகின்றது, அம்மா உன் முகம் வாடி போகின்றது. சாபங்கள் நீங்கும், சேமங்கள் ஓங்கும், சாபங்கள் நீங்கும், சேமங்கள் ஓங்கும். அருளே என் வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். You offer to the Blessed Mother all the physical knots of your life. உங்கள் உடல் ரீதியாக இருக்கின்ற கட்டுக்களையும் முடிச்சுக்களையும் அன்னை மரியாளிடம் Your ஒப்புக்கொடுங்கள். body is sick all the time. உங்கள் உடல் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கின்றது. Every time you're going to the doctor, நீங்கள் எப்பொழுதும் ஒரு வைத்தியரை நாடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். you're taking so much of medication, அதிகமான மருந்துகளை நீங்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். but there is no difference. ஆனாலும் எந்த பயனும் இல்லை. You're praying so much நீங்கள் அதிகமாக ஜெபிக்கின்றீர்கள். and still you're getting sick all the time. ஆயினும் நீங்கள் மீண்டும் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்கள். Offer the knots that are stopping blessings from coming upon your body and healing you. உங்கள் உடலின் மேல் வலிந்து வருகின்ற ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கின்ற கட்டுக்கள் அனைத்துக்காகவும் இப்பொழுது ஜெபியுங்கள். Offer the knots that are connected to the sicknesses of your family members. உங்களுடைய குடும்ப அங்கத்தவரின் உடல் நோய்களுக்கு காரணமாயிருக்கின்ற அனைத்து கட்டுக்களையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக்கொடுங்கள். You have taken them to the best doctors, நீங்கள் அவர்களை மிகச்சிறந்த வைத்தியர்களிடம் கொண்டு போயிருக்கிறீர்கள். but there's no difference. ஆனால் எந்த வேறுபாடும் இல்லை. You have prayed so much for them, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். but there's no difference. ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. You've been trying so hard to find a solution for their physical ailment, அவர்களுடைய உடல் நோய்க்காக பல வகையான விடயங்களை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள். and you're feeling so frustrated that your loved one is still sick. உங்களுடைய அன்பார்ந்த அந்த குடும்ப அங்கத்தவர் இன்னும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் என்று நீங்கள் அதிகமாக மனமுடைந்து போகின்றீர்கள். Somewhere the Lord's grace is not reaching their body.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வழிந்து வருவதற்கு ஏதோ தடையாக இருக்கின்றது. Ask the Blessed Mother to untie the knots that is stopping the grace of the Lord from touching their body. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வழிந்து வர தடையாயிருக்கின்ற அந்த கட்டுக்களை அவிழ்த்து விடுமாறு அன்னை மரியாளிடம் மன்றாடுங்கள். We offer all the knots of our physical self and we ask the Blessed Mother to pray for us. எங்கள் உடலில் உள்ள அனைத்து கட்டுக்களையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்வோம். Offer to the Blessed Mother all the knots that are connected to your career, to your business, to your work. உங்களுடைய தொழில் துறைகளில், வியாபாரத்தில், உங்களுடைய வளர்ச்சி முறைகளில் தடையாயிருக்கின்ற அனைத்து கட்டுக்களையும் இந்த நேரம் அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுங்க. Or all the knots that are connected to the careers of your children or their business or their work. உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்கு, அவர்களுடைய தொழில் துறைகளுக்கு, வியாபாரத்துக்கு தடையாயிருக்கின்ற அனைத்து கட்டுக்களையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுங்க. There is no growth at all. அவர்களுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. However hard you work, there is no growth. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எந்த பலனும் இல்லை. There is some knot that is stopping the grace of the Lord from flowing. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு கட்டு ஆசீர்வாதம் வழிந்து வருவதை தடுத்து கொண்டிருக்கின்றது. How much ever you try, nothing is becoming a success. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்கள் தொழில் துறையில், வியாபாரத்தில் வெற்றி இல்லை. How much ever money you put inside, it is all getting lost. நீங்கள் எவ்வளவுதான் முதலீடு செய்தாலும் அனைத்தும் நட்டமாகவே முடிகிறது. Ask the Blessed Mother to untie all the knots connected to career, to job, to your finance. உங்களுடைய தொழில் துறைகளில், வியாபாரத்தில், வாழ்க்கை தர முன்னேற்றத்துக்கு தடையாயிருக்கிற அனைத்து கட்டுக்களையும் அவிழ்த்து விடுமாறு அன்னை மரியாளிடம் மன்றாடுங்கள். Let the Blessed Mother intercede and pray. அன்னை மரியாள் உங்களுக்காக இப்பொழுது பரிந்து பேசுவாள். அம்மா உன் முகம் வாடி போகின்றது. அம்மா உன் முகம் வாடி போகின்றது. சாபங்கள் நீங்கும், சேமங்கள் ஓங்கும். சாபங்கள் நீங்கும், சேமங்கள் ஓங்கும். அருளே என் வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவே. அன்பை என் கரம் வாரி தருவே. அம்மா உன் மலர் பாதம் வருவே. அன்பை என் கரம் வாரி தருவே. You offer all the spiritual knots in your family. உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக வாழ்வில் உள்ள அனைத்து கட்டுக்களையும் அன்னை மரியாளிடம் ஒப்புக்கொடு. There is no spiritual graces flowing into your family. உங்கள் குடும்பத்தின் ஆன்மீக வாழ்வுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. There's so much of disturbance in the family. குடும்பத்தில் அநேகமான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. You are praying but there is no spiritual grace that is flowing in. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஆனால் எந்தவித ஆன்மீக வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லை. Pray that any kind of knot that is stopping Jesus' spiritual grace from flowing into your family is untied by the Blessed Mother now.
ஆன்மீக ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தில் வழிந்து வர தடையாயிருக்கின்ற கட்டுகள் அனைத்தையும் அன்னை மரியாளிடம் இப்பொழுது ஒப்புக்கொடு. There is so much of evil afflicting your family. உங்கள் குடும்பத்தை தீமைகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. And you cannot feel the protection of Jesus. ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர முடியாமல் இருக்கின்றீர்கள். There is some hindrance, some block, some knot that is there. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு கட்டு அவிழ்க்கப்படாமல் இருக்கின்றது. Let the Blessed Mother untie those knots and let the powerful grace of Jesus flood your family and your spiritual life. அன்னை மரியாள் இப்பொழுது அந்த கட்டை அவிழ்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்கள் ஆன்மீக வாழ்வுக்குள் வழிந்து வர இடம் கொடுங்கள். Some of us want to pray but we are not able to pray. எங்களில் சிலருக்கு ஜெபிக்க ஆசை, ஆனால் எங்களால் ஜெபிக்க முடியாமல் இருக்கின்றது. Some of us want to read the scriptures but when the time comes we just don't want to do it. திருவிவிலியத்தை வாசிக்க ஆசைப்படுகின்றோம், ஆனால் நேரம் வரும் பொழுது அதை வாசிக்காமல் விடுகின்றோம். Some of us when we start our family prayer the mind goes wandering everywhere. எங்கள் குடும்ப ஜெபங்களை ஆரம்பிக்கின்ற பொழுது எங்கள் மனம் தடுமாறி குரங்கு போல் தாவி தவிழ்கின்றது. You want an experience of God but you are not getting any experience. You are feeling very dry. இறைவனை பற்றிய அனுபவத்தை பெற ஆசைப்படுகின்றோம், ஆனால் உள்ளே உலர்ந்து போய் காணப்படுகின்றோம். All these knots in your spiritual life, ask the Blessed Mother to remove it now. எங்கள் ஆன்மீக வாழ்வில் தடையாக இருக்கின்ற இந்த கட்டுகள் அனைத்தையும் அவிழ்த்து விடும்படி அன்னை மரியாளிடம் and let the powerful grace of Jesus flow into your spiritual life. இயேசு ஆண்டவரின் வல்லமை மிக்க ஆன்மீக ஆசீர்வாதம் இப்பொழுது உங்கள் வாழ்வுக்குள் வழிந்து வரட்டும். Hallelujah, 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 hallelujah. All of us raise our voices and praise God. எங்கள் குரல்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றி புகழ்வோம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Yeshua, 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 Yeshua. Yeshua, 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 Yeshua. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Can we all stand in the Lord's presence? நாங்கள் அனைவரும் ஆண்டவரின் பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். The Blessed Mother is untying all our knots. அன்னை மரியாள் எங்கள் கட்டுக்கள் அனைத்தையும் அவிழ்த்து கொண்டிருக்கின்றாள். So that Jesus' grace will powerfully start touching. ஆண்டவர் இயேசுவின் வல்லமை எங்கள் வாழ்வுக்குள் வழிந்து வர இருக்கின்றது. We offer all our sicknesses and ailments to Jesus now. எங்கள் வாழ்வின் நோய்கள் நொடிகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். Whatever sickness you have, உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும், whatever ailments you have, எந்த வலி உங்களுக்கு இருந்தாலும், however big it is or however small it is, எது பெரியதான சிறியதான நோயாக இருந்தாலும், however serious the situation is on your body,
விபரீதமான முடிவுக்குள் நீங்கள் இருந்தாலும் give it all now into the presence of Jesus. இப்பொழுது அவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்துக்குள் கொண்டு The Blessed Mother has already untied all the knots. அன்னை மரியாள் அனைத்து கட்டுகளையும் இப்பொழுது அவிழ்த்து இருக்கின்றாள். Now the Lord's grace is flowing through. இப்பொழுது ஆண்டவரின் ஆசீர்வாதம் வழிந்து வரப் போகின்றது. We believe in the power of Jesus. நாங்கள் இயேசுவின் வல்லமையில் நம்பிக்கை வைப்போம். We believe in the healing touch of Jesus. நாங்கள் ஆண்டவரின் குணமாக்கும் வல்லமையில் நம்பிக்கை வைப்போம். Jesus asked the people who came to him in the Bible, ஆண்டவரிடம் வந்த அனைவரிடமும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டது, do you believe that I can do this for you? நான் இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகின்றாயா? When they said yes, Lord, அவர்கள் ஆம் என்று சொன்ன பொழுது Jesus told them, your faith has made you well. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று ஆண்டவர் சொன்னார். Today Jesus is asking us the same thing. ஆண்டவர் இயேசு இப்பொழுது அதையே என்னிடமும் உங்களிடமும் கேட்கின்றார். Do you believe that I can heal you? உன்னை குணமாக்க முடியும் என்று நீ நம்புகின்றாயா? Do you believe that I can touch your life? என்னால் உன் வாழ்வை தொட முடியும் என்று நீ நம்புகிறாயா? Do you believe that I can touch your family? நீ நம்புகின்றாயா என்னால் உன் குடும்பத்தை தொட முடியும் என்று? Do you believe in my might and my power? என்னுடைய வல்லமையில் நீ நம்பிக்கை வைக்கின்றாயா? Do you believe in my grace? என்னுடைய அருளில் நீ நம்பிக்கை வைக்கின்றாயா? Do you believe in my healing? என்னுடைய குணமளிக்கும் வல்லமையில் நீ நம்பிக்கை வைக்கின்றாயா? Jesus is asking you this question. இயேசு இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கின்றார். You give a confident answer to Jesus. நீங்கள் நம்பிக்கையோடு பதில் கூறுங்கள். You tell the Lord at this moment, நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் சொல்லுங்கள், yes Lord, I believe in you. ஆம் ஆண்டவரே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன். I believe in your power. நான் உம்மில் வல்லமையில் நம்பிக்கை வைக்கின்றேன். I believe in your healing. நான் உமது குணமாக்கலில் நம்பிக்கை வைக்கிறேன். I believe in your touch. நான் உமது தொடுகையில் நம்பிக்கை வைக்கிறேன். I believe in your deliverance. நான் உமது மீட்பில் நம்பிக்கை வைக்கிறேன். I believe in you, Jesus. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் இயேசு. Hallelujah. 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 A person who has been getting chest burns, you've been getting chest burns, you've been feeling very sick inside your chest, the Lord is touching and healing you. இதயத்திலே எரிகின்ற ஒரு நிலையை கொண்டிருந்த ஒரு நபரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். Someone whose eyesight is not very clear, the Lord is touching and healing that person. கண் பார்வையில் குறைபாடு உள்ள ஒருவரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். You place one of your hands on that part of your body where you are sick. உங்களுடைய கரங்களை உங்கள் உடலில் நோய் இருக்கின்ற இடத்தில் வைத்து, and slowly the other hand you can extend it towards the Lord. உங்களுடைய மற்றைய கையை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். And you pray for the Lord's healing touch. ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமைக்காக மன்றாடுங்கள். When we pray at this moment and we sing to the Lord, நாங்கள் இப்பொழுது மன்றாடி பாடுகின்ற பொழுது, let the power of Jesus flow from the blessed sacrament into that part of your body that is sick. ஆண்டவருடைய வல்லமை இந்த நற்கருணையில் இருந்து உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுள்ள பிரதேசத்தை நோக்கி வழிந்து வருவதை உணருங்கள். Let the power and authority of Jesus be seen in your bodies today. இயேசு ஆண்டவரின் வல்லமையும் அதிகாரமும் உங்கள் உடலில் குணமளிப்பதை நீங்கள் காண போகின்றீர்கள். Cry unto Jesus with faith. இயேசுவை நோக்கி கூக்குரலிடுங்கள். Believe in what the Lord can do on your body now. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் உடலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தில் நம்பிக்கை வையுங்கள். Cry unto Jesus. இயேசுவை நோக்கி கதறியுங்கள். உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. Pray once again. இன்னொரு ஜெபியுங்கள். தொடுமென் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மை நான்
The Lord is touching a person who was suffering from pneumonia. The Lord is healing you completely. The after effects of pneumonia made you very weak. You are being healed completely. நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் முற்றுமுழுதாக குணமாக்குகின்றார். அந்த நோயின் பாதிப்பால் உங்களுக்குள் ஏற்பட்டிருந்த அனைத்து குறைபாடுகளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகின்றார். A person who has been having a pain around your collarbone, the Lord is touching and healing you. உங்களுடைய கழுத்தை சுற்றி இருக்கின்ற பகுதியில் ஒரு நோய் வலி இருந்த ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். Someone who suffers from gout, an extreme pain on your toes, when you suffer from that bout of gout, the Lord is touching and healing you. உங்கள் குதி காலில் இருக்கின்ற ஒரு நோயினால் அவதிப்படுகின்ற ஒருவரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். A person's right kidney that has a problem, the Lord is touching and healing. வலது சிறுநீரகத்திலே நோய் இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். You feel the power of Jesus on your body now. உங்களுடைய உடலில் ஆண்டவரின் வல்லமை வழிந்து வருவதை உணருங்கள். From the blessed sacrament, His grace is flowing into your body. நற்கருணை ஆண்டவரிடம் இருந்து இந்த வல்லமை வழிந்து வருவதை உணருங்கள். Feel the touch of the Lord. ஆண்டவர் இயேசு உங்களை தொடுகின்றார். As we pray unto Jesus. நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது person having a heart related problem, the Lord is touching and healing. There is a 95% block in your heart, the Lord is touching and healing. இருதயத்திலே 95% அடைப்பிருக்கின்ற ஒருவரை இந்த நேரத்தில் ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்றார். Someone who is suffering from hemorrhoids or piles, the Lord is touching and healing. ஹெமரோன் அல்லது பைல்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் இந்த நேரத்தில் குணமாக்குகின்றார். There are 13 people over here who are having back related problems. The Lord is touching. One of those people, it's a little child who has a problem with the back. The Lord is touching and healing. இடுப்பு நோய் இருக்கின்ற 13 பேரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்கி விடுதலை அளிக்கின்றார். அதில் ஒருவர் ஒரு சிறிய குழந்தை. அந்த குழந்தையின் இடுப்பு வலியையும் ஆண்டவர் இந்த நேரத்திலே குணமாக்குகின்றார். Someone's right elbow, you're not able to bend it or straighten it completely. The Lord is touching and healing. வலது முழங்கையை நீட்ட முடியாமல் அவதிப்படுகின்ற ஒரு நபரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். Someone is praying for the gift of a child. You're childless. You came here specifically praying for the gift of a child. The Lord is touching you. குழந்தை பாக்கியத்துக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒருவரை இந்த நேரத்தில் ஆண்டவர் தொடுகின்றார். Someone who is passing blood in your urine because of an infection. The Lord is touching and healing you. உங்களுடைய சிறுநீரோடு இரத்தம் போய் கொண்டிருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். Martina, the Lord is touching and healing you. மார்ட்டினா, ஆண்டவர் உன்னை தொட்டு குணமாக்குகின்றார். Rebecca, the Lord is touching and healing you. ரிபெக்கா, ஆண்டவர் உன்னை தொட்டு குணமாக்குகின்றார். Selvi, the Lord is touching and healing you. செல்வி, ஆண்டவர் உன்னை தொட்டு குணமாக்குகின்றார். Feel the powerful presence of Jesus on your body. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் உடலில் இறங்கி வருவதை உணருங்கள். Feel the authority of Jesus on your body. ஆண்டவருடைய அதிகாரம் உன் உடலை தொடுவதை நம்புங்கள். From the blessed sacrament, the presence of Jesus is touching you. நற்கருணை ஆண்டவரிடம் இருந்து வல்லமை இந்த நேரத்தில் உங்களிடம் வழிந்து வருகின்றது. Cry unto the Lord with lots of faith. ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கூக்குரலிடுங்கள்.
this moment for your loved ones who are sick. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடுங்கள். All those in your family, your loved ones who have a sickness, you pray in proxy for them here now. உங்கள் குடும்பங்களிலே உங்கள் உறவுகளிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரம் இந்த கணத்தில் ஜெபியுங்கள். Where they are sick on their body, you place your hand on your body in proxy. அவர்களுடைய உடலில் எங்கே நோய் இருக்கின்றதோ அந்த இடத்தில் இப்பொழுது உங்கள் உடல்களில் உங்கள் கைகளை வையுங்கள். And the other hand you extend to the Lord. உங்களுடைய மற்றைய கையை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். You remember these your beloved people who are sick and you ask Jesus from the blessed sacrament, let your power flow into them wherever they are. I stand in proxy for them. உங்களுடைய வலக்கரத்தை ஆண்டவரிடம் உயர்த்தியவர்களாக இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மூலமாக உங்கள் அந்த உறவுக்கு செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவரிடம் வேண்டி மன்றாடுங்கள். Pray for those who have cancer. கேன்சர் நோய் இருக்கின்ற அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். Pray for those who have a problem with their kidneys. சிறுநீரகத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்காக Pray for மன்றாடுங்கள். those who are going through dialysis. டயாலிசிஸ் கூடாக செல்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுங்கள். Pray for those who have cirrhosis of the liver. சிரோசிஸ் ஈரலில் சிரோசிஸ் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் Pray மன்றாடுங்கள். for those who have a growth in their body, a tumor. டியூமர்கள் வளர்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுங்கள். One person praying for a person who has a problem, a growth in the brain, the Lord is touching. இந்த நேரத்தில் ஒருவர் தன்னுடைய உறவுகளில் ஒருவருக்கு மூளையில் கட்டி வளர்வதை உணர்ந்து ஜெபிக்கிறார். அவரை இந்த நேரத்தில் ஆண்டவர் தொடுகின்றார். Someone is praying at present for a school going child who is not able to sit and study because of headaches. The Lord is touching. பாடசாலை செல்கின்ற ஒரு குழந்தை ஒரு இடத்தில் இருந்து கல்வி கற்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த குழந்தைக்காக ஒருவர் ஜெபிக்கின்றார். அவரையும் ஆண்டவர் தொடுகின்றார். Someone praying for a little child who has not yet started speaking. The child is around 4 or 5 years old. You place your hand on your tongue and you pray that the power of Jesus from the blessed sacrament touches that child's tongue. 4-5 வயதாகியும் இன்னும் கதைக்க முடியாமல் இருக்கின்ற பேச முடியாமல் இருக்கின்ற ஒரு குழந்தைக்காக மன்றாடுகின்றார் ஒருவர். அவரிடம் ஆண்டவர் சொல்லுகின்றார், உனது நாவில் உனது விரலை வைத்து இப்பொழுது மன்றாடு. ஆண்டவருடைய வல்லமை அந்த குழந்தையை தொடப்போகிறது. அனைத்து நோய்களுக்காகவும் மன்றாடுங்கள். The Lord is strengthening the legs of a person whose muscles are wasting away. அவருடைய தசை அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்ற ஒருவருடைய கால்களை ஆண்டவர் இந்த நேரத்தில் பலப்படுத்துகின்றார். Someone is praying for that person, the Lord is touching and healing. அவருக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் இந்த நேரத்தில் கண்டு அவரை குணமாக்குகின்றார். Someone who is praying for your mother who's having a problem, complications in the uterus, the Lord is touching and healing. யூட்ரஸில் தனது தாய்க்கு வருத்தம் இருக்கின்ற ஒருவருக்காக ஆண்டவர் இந்த குணமாக்கி விடுதலை அளிக்கின்றார். Someone is praying for a person with breast cancer, the Lord is touching and healing. மார்பக புற்றுநோய் இருக்கின்ற ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நபரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். Someone is praying for a daughter who is going through depression. The Lord is touching and healing the daughter. ஒரு மகள் குழப்பங்களுக்கு உள்ளாகி தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு மகளுக்காக ஒருத்தர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அவரையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். One last time let us pray for all our loved ones who are sick. மீண்டும் ஒரு முறையாக கடைசி தடவை
அனைத்து நோய்வாய்ப்பட்ட எங்கள் Wherever they are உறவுகளுக்காக sick in their மன்றாடுவோம். body, ask Jesus to touch them. உடலின் எந்த பகுதியில் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக We மன்றாடுங்கள். cry unto the Lord. நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். Feel the presence of Jesus. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். All our prayers are being accepted by the Lord. எங்களுடைய அனைத்து மன்றாட்டுகளும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. We pray for all the young children. இளம் பிள்ளைகள் அனைவருக்காகவும் நாங்கள் இப்பொழுது மன்றாடப் போகின்றோம். All the young children who have come for the retreat, we ask the Lord to bless them. இந்த ஞான ஒடுக்கத்துக்கு வந்திருக்கின்ற அனைத்து இளம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். All the catechism children, we ask the Lord to bless them. மறைக்கல்வி மாணவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்குமாறு ஆண்டவரிடம் மன்றாடுவோம். There are two people over here who have been feeling very suicidal. You're feeling very lonely in life and you feel that there is no meaning to your life. The Lord is touching and filling you with His presence. தனிமை உணர்வினால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் இங்கே வந்திருக்கின்ற இருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்கி அவருடைய பிரசன்னத்தால் அவர்களை நிரப்புகின்றார். Let us all kneel. நாங்கள் முழந்தாள் படியிடுவோம். We will receive the Lord's blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Whatever your prayer intention is, give it into the hands of Jesus now. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது ஆண்டவருடைய கரங்களுக்கு ஒப்புக்கொடுங்கள். Ask the Lord to bless each and every prayer. அனைத்து ஜெபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுங்கள்.
Hallelujah. 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 Dear brothers and sisters, the Lord has done great and mighty things amongst us. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வல்லமையுள்ள காரியங்களை The செய்திருக்கிறார். Lord has always been faithful to us. ஆண்டவர் எப்பொழுதும் எங்களுக்கு நம்பிக்கையுடையவராக இருந்திருக்கின்றார். And He promises us that He will never abandon us. அவர் எங்களை கைவிடுவதில்லை என்று எங்களுக்கு Let வாக்குறுதி us give a தருகின்றார். mighty clap unto Jesus for all ஆண்டவரை His நோக்கி blessings. நாங்கள் கரகோஷம் எழுப்புவோம். Hallelujah. 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 How many of you during the adoration you felt a powerful touch of Jesus on your body? இந்த ஆராதனையின் பொழுது உங்களில் எத்தனை பேர் ஒரு வல்லமையுள்ள ஆண்டவரின் தொடுகையை உணர்ந்தீர்கள் என்று And காட்டுங்கள். you even felt healing on your body. உங்கள் உடலில் குணமாக்கல் ஏற்பட்டதை உணர்ந்தவர்கள் கை Can உயர்த்துங்கள். you raise your hands for the glory of God? ஆண்டவருடைய மகிமைக்காக உங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள். Let's give a mighty clap unto Jesus. Thank you, Jesus. Praise. Hallelujah. 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 Dear brothers and sisters, the Lord will continue to bless you, your families. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பார். The Blessed Mother will continue to untie all the knots. அன்னை மரியாள் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கட்டுக்களையும் தொடர்ந்தும் அவிழ்த்து விடுவாள். We continue to believe in prayer. நாங்கள் இப்பொழுது இறுதி ஜெபத்துக்காக ஜெபிப்போம். Hallelujah. 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 Our next one-day retreat here at the retreat center in Tamil will be on the 6th of September. எங்களுடைய அடுத்த தமிழ் ஒரு நாள் தியானம் செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதி நடைபெறும். It is the first Friday of the month. அது அந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். The first Friday is dedicated to the Sacred Heart of Jesus. முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் And கொடுக்கப்படுகின்றது. there are very, very special graces that are connected to the devotion to the Sacred Heart of Jesus. ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு அதோடு தொடர்புபட்ட நிறைய ஆசீர்வாதங்களும் வரங்களும் இருக்கின்றன. Those graces are specifically meant for the family. அந்த இறை ஆசீர்வாதங்கள் விசேடமாக தரப்படுவது குடும்பங்களுக்காக. So please do come for the next one-day service, which will be on the first Friday of September, that is the 6th. எங்களுடைய அடுத்த ஒரு நாள் தமிழ் தியானத்திற்கு நிச்சயமாக குடும்பமாக வாருங்கள். Hallelujah. 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 We were supposed to have a residential retreat in September in Tamil. நாங்கள் செப்டம்பர் மாதம் இங்கே தங்கியிருந்து செய்கின்ற தியானத்தை செய்ய இருக்கின்றோம். Unfortunately, the elections have been declared during that time. செய்ய இருந்தோம், ஆனால் தேர்தல்கள் வர இருப்பதால் எங்களால் அதை நடத்த முடியாமல் So போகின்றது. we were supposed to have the retreat from the 19th to the 22nd of September. நாங்கள் செப்டம்பர் மாதம் 19ஆம் திகதியில் இருந்து 22ஆம் திகதி மட்டும் அதை நடத்த நினைத்திருந்தோம். But the elections has been declared for 21st of September. ஆனால் தேர்தல்கள் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதிக்கு So நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. unfortunately we have to cancel that retreat எனவே அந்த ஞான ஒடுக்கத்தை நாங்கள் கேன்சல் பண்ண வேண்டி இருக்கின்றது. because the election is very important. தேர்தல்கள் முக்கியம் என்பதால் நாங்கள் அதை நிறுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. And so please note that this retreat in September in Tamil has been cancelled. ஆகவே அந்த செப்டம்பர் மாதம் நடக்க இருந்த தங்கியிருந்து செய்யும் 3 நாள் தியானம் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றதை. But we will have the one-day retreat on the 6th of September. ஆயினும் 6ஆம் திகதி இருக்கின்ற ஒரு நாள் தியானம் நிச்சயமாக நடைபெறும். Hallelujah. 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 Please bring other people with you for the retreat. மற்ற மக்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாருங்கள் இந்த ஞான ஒடுக்கத்துக்கு. We are going to extend the sides of the hall. இந்த மண்டபத்தின் இரு பகுதிகளையும் நாங்கள் பெருப்பிக்க இருக்கின்றோம். For the Singhala retreat, we have lots of people sitting outside.
சிங்கள ஞான ஒடுக்கத்திற்கு பல பேர் வெளியே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். For the Tamil retreat also let us have many people sitting outside also. ஆகவே தமிழ் ஞான ஒடுக்கத்திலும் அதிகமான மக்களை காண நாங்கள் ஆசைப்படுகின்றோம். Only if you go and bring people will they come here. நீங்கள் போய் சொன்னால் தான் மற்ற மக்கள் இங்கே வருவார்கள். I cannot go and bring them. எனக்கு அங்கே சென்று அவர்களை கொண்டு வர முடியாது. So you have to go and bring them. எனவே நீங்கள் தான் சென்று மக்களை கூட்டி வர வேண்டும். Bring them into the presence of Jesus. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு இன்னும் மக்களை கூட்டி வாருங்கள். Let someone's life be blessed because you brought them into God's presence. உங்களுடைய முயற்சியால் இன்னொருவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் பெற்றதாக மாறட்டும். Hallelujah. 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 We bless the choir for having come and for the translation here today. நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற பாடகர் குழாமுக்காகவும் தமிழில் மொழிபெயர்த்தவர்களுக்காகவும் மன்றாடுவோம். And we ask the Lord to bless all our volunteers and team members as well. இங்கே சுயேட்சையாக வந்து பணிபுரிகின்ற அனைவருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். It was a pleasure praying with you today. இன்று உங்களோடு சேர்ந்து ஜெபித்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். Please do come again and pray with us next month. மீண்டும் அடுத்த மாதமும் வந்து எங்களோடு இணைந்து இறைவனிடம் ஜெபிப்போம். Hallelujah. 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 Now we will have the prayer for all your pious religious articles or whatever you want blessed. So we can all stand. இப்பொழுது நாங்கள் எழுந்திருந்து ஆசீர்வதிக்கும் பொருட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அனைத்து பொருட்கள் மீதும் ஆசீர்வாதம் செல்கின்ற ஜெபத்தை இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம். You don't have to come forward. We will come there and bless. நீங்கள் முன்னால் வர தேவையில்லை. குருவானவர் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து உங்களுடைய பொருட்களை ஆசீர்வதிப்பார். You just stand and hold whatever you want blessed in your hands. எதை ஆசீர்வதிக்க விரும்புகின்றீர்களோ அதை உங்கள் கைகளில் ஏந்தி நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொள்ளுங்கள். God, our Heavenly Father, we ask you to bless these your children. They came here into your presence, and for this whole day they've been with you. Look kindly upon them and all the intentions that are dear to them, all the petitions that they have placed here at the foot of your altar. Oh Jesus, bless these petitions that it might bear fruit according to your will. We ask you, oh Jesus, to bless their loved ones, especially the photographs of their loved ones that they hold over here. We ask you to bless all these people wherever they are in different parts of the world. We ask you, Jesus, to bless all the pious and religious articles that they hold. Whenever they pray using these articles, may those prayers be powerful. May your authority be seen and may your glory be felt. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. The choir will sing as I will come around and bless you. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நானே மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நானே மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நானே மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம்.
கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.